மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். நேற்று அந்த பிரச்சனை நடந்துச்சு ஆழ்வார்பேட்டையில 13வது வாக்குச்சாவடியில. அதுல பாத்தீங்கன்னா கடைசியில வந்து திமுக எம்எல்ஏ வேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக காரங்க தான் ஜாதியை சொல்லி ஃபர்ஸ்ட் திட்டினாங்க, அதனாலதான் லோக்கல் மக்கள்லாம் சண்டைக்கு வந்தாங்க, அவங்க தான் பிரச்சனை தோக்க போறாங்கிற பயத்துல அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாங்க. அது முற்றிலும் பொய்யான தகவல். ஏன்னா யாரும் நாங்க வந்து ஜாதியம் பத்தி பேசுறதுக்குலாம் இல்லை. எல்லாரும் நல்ல நல்ல ஏஜென்ட்ஸ் தான் உள்ள உட்காந்துருந்தாங்க. அவெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. தனது தவறு வெளியே வந்து விட்டது என்பதற்காக அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். வாக்கு சதவீதம் குறைவா இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருந்தா அதிக வாக்கு சதவீதம் பதிவாகும், பிற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் வாக்கு சதவீதம் குறைவா இருக்கிறதுனால இது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. சோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வந்தா பெரும்பாலும் வாக்களிக்க வரமாட்டேன்றாங்களா? அப்ப அதுவே தப்பு தானே. நீங்க வந்து எங்களுக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் தப்பு. என்னமோ நீங்க இப்ப முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான். இதுல ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியதுதான். அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனா என்னை பொறுத்தமட்டில் நான் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமாக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பது மனக்கவலை அளிக்கிறது. நான் என்னை பொறுத்தமட்டில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். வாக்கு சதவீதம் குறைந்ததுக்கு மற்றொரு காரணமா சொல்லும்போது இந்த நிறைய பேரோட பெயர் விடுபட்டு நிறைய பேர் பூத் ஸ்லிப்ல பெயர் இருக்கு, பூத் ஸ்லிப் வாங்கிட்டோம் இருந்தும் ஓட்டு போட முடியல. இல்ல அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுவும் காரணம். விடுமுறையும் ஒரு காரணம். தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. இதை செக் பண்ணிக்க மக்களோட கவனக்குறைவு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அரசியல் சார்ந்த மக்களா இருந்தா அதை கவனித்துக் கொண்டே வருவாங்க. இப்ப இவங்க வேறு முறை, இப்ப இந்த முறை நாங்க மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற முறை சரியா வரல மக்கள்கிட்ட. அப்ப வேறு முறை அவங்க கையாள வேண்டியதான். அலுவலகத்துக்கெல்லாம் போய் நோட்டீஸ் ஒட்டலாம், இல்லைன்னா நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு, பஸ் ஸ்டாப்ல இருக்கு, அங்க வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்க இணையதளத்தில் அனுப்புறோம். ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். திருப்பி நாங்க செக் பண்ண சொல்றோம், சீட்ல இல்ல அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அங்க தவறு நடக்கிறது என்பதை தானே காண்பிக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி காரங்க வந்து தேர்தல் முடிஞ்சாக்கள் இன்னைக்கு வந்துட்டு எங்க ஓட்டு காணாம போச்சுன்னு சொல்றாங்க. இதுக்குதான் பூத் ஏஜென்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும். பூத் ஏஜென்டே இல்லாத கட்சினா இது மாதிரி தான். இல்ல இப்ப எல்லாம் நான் கேட்கிறேன், வாக்காளர்களின் பேர் இல்லாதது பாஜக வாக்காளர் இல்ல, ஒட்டுமொத்த வாக்காளர். அப்ப இவங்களே நீக்கிட்டாங்களா? இப்படி சொல்றாங்கன்னா அப்ப அவங்க தான் நீக்கிட்டாங்களா? பாஜக வாக்காளர் தெரிஞ்சு நீக்கிருக்காங்களா? அப்ப அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் வைப்பேன். அப்ப அவங்களே எங்கப்ப குதிர்க்குள்ள இல்லன்றதுக்கு அப்ப இவங்க நீக்கப்பட்டதெல்லாம் பாஜகவின் வாக்காளர் இவங்களே ஒத்துக்கிறாங்களா? இன்னும் சொல்ல போனா அப்படி நீக்கப்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட வாக்காளர் தான் இருக்கிறாங்க. ஆனா அது அவர்களே ஒப்புக்கொள்வதை போல இருக்கிறது என்பதுதான். பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளை தான் பெரும்பாலும் நீக்கியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. வினோத் பி செல்வம் மத்திய சென்னை இல்ல இப்ப எங்களுக்கு வந்து இல்ல இப்ப எங்களுக்கு 199, 200, 201, 202 இவை எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகள். அது ஆதரவு வாக்குகள் தான் நீக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன். நம்ம பூத் ஏஜென்ட் அளவுல வந்து இன்னும் கட்டமைப்புகள் குறைவா இருக்கும். அப்படி அதாவது அப்படின்னு இல்ல, அதுக்கு எப்படிப்பா சம்பந்தம் இருக்கு? எல்லாருக்கும் ஓட்டு போடுறவங்க தானே இவங்க. திட்டமிட்டு பண்றதுனால தானே அப்படி போகுது. இல்ல பூத் ஏஜென்ட்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. பூத் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க வெரிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீக்கப்பட்டு அவங்க என்ன கட்சிக்காரங்க வந்து அந்தந்த ஏரியா வார்டுல இருக்கவங்க வந்து ஒவ்வொரு வீடா பார்த்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த சிஸ்டமே இல்லாம போயிடுச்சு. ஒட்டு மொத்தமா கட்சிக்காரங்களுக்கு இதுக்கு வாக்காளர்களின் பெயர்கள் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் எங்களோட கோரிக்கை. ஒட்டுமொத்தமாக வாக்கு சதவீதம் குறைந்தது கவலை அளிக்கிறது என தென்சென்னை மக்களவை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.